அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்விடேஷன் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க, கே அண்ணாமலை சீஃப் கெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் அப்படின்னு. ஃபீல் ஸோ அன்கம்ஃபர்டபுள் சிட்டிங் இன் த ஸ்டேஜ் வித் டூ வண்டர்ஃபுல் சுவாமிஜிஸ், சுவாமி மித்ரானந்தா அண்ட் சுவாமி சுரேஷானந்தா, அப்சல்யூட் கர்மயோகிஸ். எதை எதிர்பார்க்காம ஒரு மனிதனுடைய செல்ஃப் ரியலைசேஷன், எல்லோருக்குமே நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம், வாட் இஸ் த பர்பஸ், அதை புரிய வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இரண்டு சுவாமிகள் மேடையின் மீது இருக்கக்கூடும் போது ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில் எனக்கென்று குடும்பம், எனக்கென்று குழந்தைகள், எனக்கென்று ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அங்கே ஒரு முக்கிய விருந்தினராக அமர்ந்திருப்பது இட் ஃபீல்ஸ் ஸோ அன்கம்ஃபர்டபுள். இது அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நாம் எல்லோரும் கூட நேரம் கொடுத்து இங்கே வந்திருக்கின்றோம். முதல்ல மேடையில் இருக்கக்கூடிய இரண்டு சுவாமிகளுக்கும் கூட அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நெஞ்சார்ந்த காணிக்கையை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அதே போல் 75 ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஜென்சி வீக்கெண்ட் வேலை செய்ய மாட்டுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பெனி மாறணும்னு சொல்கிறாங்க, 2 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா பூமர்னு சொல்கிறாங்க, 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் பூமர் அங்கிள் அப்படிங்கிறாங்க. 2 இயர்ஸில் மாறினா தான் ஜென்சி அவங்க. ஆனால் 75 ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைசேஷனில் சேவையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா ஓவி நம்பியார் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். பிரசிடென்ட் ஆஃப் சின்மயா மிஷன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய 19 புண்ணிய ஆத்மாக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் 6 ஆத்மாக்கள் எல்லாம் அவார்டீஸ் என்கின்ற பெயரில் அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. 6 ஆத்மாக்கள் இந்த பகவத்கீதையை முழுவதுமாக பாராயணம் செய்த 6 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. 13 ஆத்மாக்கள் இதற்கு ராகம் கொடுத்தவர்கள் 13 பேர், 19 பேர் நம்ம கௌரவிப்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் நம்முடைய சுவாமிஜி அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் ரெக்கார்டிங்க்கு வரும் பொழுது ஒரு ஆட்டோ ஃபேர் கூட கேட்க மாட்டாங்க, அவங்க ஒரு பெட்ரோல் டீசலுக்கு செலவு கூட கேட்க மாட்டாங்க, ஏன் எங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும்னு கூட கேட்க மாட்டாங்க. அவர்களே உணவை அருந்துவிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர்களுடைய பாராயணமோ அவர்களுடைய ராகமோ அதை அமைத்து விட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் டிரான்சாக்ஷன், 1 பைசா 2 பைசா 3 பைசா டிரான்சாக்ஷன் கூட எதிர்பார்க்காம இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 19 கர்மயோகிக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் ஆப்பன்ஹைமர் என்கின்ற திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த திரைப்படத்தில் அந்த ட்ரினிட்டி டெஸ்ட் நடக்குங்க, ஆட்டம் பாம்பினுடைய டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டு வரும்பொழுது ஒரு பகவத்கீதையினுடைய ஸ்லோகனை படத்தில் கோட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ நவ் ஐ எம் த டெத் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம விஷ்ணு பரமாத்மா அவருடைய பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் அங்கே வரும். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு கிறிஸ்டோபர் நோலன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு, ஒரு பெரிய கிராஃப்ட்மேன்ஷிப், ஆப்பன்ஹைமருடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றை படனமாக காட்டுறாரு. ஸோ நமக்கு தெரியும் இன்றைக்கி ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூவஸ்ட் வெப்பன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்து பட்டியலிட்டோம் அப்படின்னா அதில் ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் முதல்ல கொடுப்போம். அதனுடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு பகவத்கீதையை வந்த பிறகு தான் ஓப்பன்ஹைமருக்கு வந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். என்ன இந்த ஓப்பன்ஹைமர் யார், அவர் என்ன இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் பகவத்கீதையை கோட் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க, ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவர்கள் பகவத்கீதை படிக்கணும்னு ஆசை. ஆனால் அமெரிக்காவில் எல்லாமே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, டிரான்ஸ்லிட்ரேஷன் இருக்குது, இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ 1933 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஜாயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லி, அவங்க ஒரு சமஸ்கிருத ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சு பகவத்கீதை கிளாஸஸ் எடுக்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அவர் மைண்டுக்குள்ளே, ஒரு ஹியூமன் மைண்டுக்குள்ளே எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட், தர்மா, டியூட்டி, யூனிவர்ஸ், அவர் செய்யக்கூடிய பர்பஸ். ஏன்னா இஸ் அ சயின்டிஸ்ட். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை என்னென்னா இந்த வேர்ல்டு வார் 2 முடிவு கொண்டு வரணும், வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடியே ஒரு பவர்ஃபுல் வெப்பனை டிசைன் பண்ணி வைக்கணும். அது ஹியூமனிட்டி அழிவுக்கு போகிறத விட அது மூலமாக ஹியூமனிட்டியை நிலைநிறுத்துறதுக்கு அந்த வெப்பன் வேணும். இவருக்கு ஒரே எட்டர்னல் கான்ஃப்ளிக்ட், நம்ம ஒரு வெப்பனை தயாரித்து இத்தனை பேர் செத்தாங்கன்னா அது எப்படி தர்மமாக இருக்கும், நியாயமாக இருக்கும். ஸோ ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எக்ஸ்பிளைன்ஸ், சமஸ்கிருதத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லியை நான் பகவத்கீதையில் படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. as a scientist what I am doing is my karma, என்னுடைய கர்மாவை நான் செய்கிறேன், அதை வேறு வேறு ஆட்கள் பயன்படுத்த போகிறாங்க. இது மூலமாக ஒரு யுத்தம் முடிவுக்கு வருது, இதன் மூலமாக 10 லட்சம் பேர் கொல்லப்படுறதுக்கு பதிலாக ஒரு 100 பேர் கொல்லப்படுறாங்கன்னா ஏன் செய்யக்கூடாது என்பதற்காக
பகவத்கீதையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் என் மென்டல் பிளாக்கை ரிமூவ் பண்ணி நான் செஞ்சேன். அப்படிங்கும்போது நான் யோசித்தேன், இன்னைக்கு யாரோ ஒருவர் பகவத்கீதையை ஒரு மூல லாங்குவேஜில் சமஸ்கிருதத்தில் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வேண்டாம், டிரான்ஸ்லிட்ரேஷன் வேண்டாம். இதுவரைக்கும் என்னை போன்றவர்கள் பகவத்கீதையை ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் படிச்சிருக்கோம், டிரான்ஸ்லிட்ரேஷனில் படிச்சிருக்கிறோம், அல்லது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை படிச்சிருக்கோம். ஆனால் முதலாக இன்னைக்கு சின்மயா மிஷனுடைய 75 ஆண்டில் இதை இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய குருக்கள் சாமிஜிக்கள் யோசித்து பகவத்கீதையினுடைய மூலமே நம்முடைய தாய்மொழி தமிழில் இருக்கணும். அதில் ஒரு எளிய மக்கள் யார் படித்தாலும் கூட அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவங்க செயல்படுத்துறது சாதாரண வேலை இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில் பகவத்கீதையை கொண்டு வந்து அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதை விடுவித்து அந்த மேடையில் நம்முடைய இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களும் கூட 125 ஸ்லோகத்திற்கு வந்து இசையமைத்து இன்னைக்கு முற்றிலும் புதிதாக 18 ராகத்தோடு பகவத்கீதையை கொண்டு வந்திருக்கக்கூடிய முயற்சி என்பது காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடிய இது ஒரு அழியாத ஒரு முயற்சி. எங்கிருந்தாலும் கூட பரம பூஜ்ய சின்மயானந்தா சுவாமியினுடைய ஆன்மா நிச்சயமாக இந்த மேடையை பார்த்து கொண்டிருக்கும். காரணம், அவருடைய வாழ்க்கை 1951 1993 கிட்டத்தட்ட 12,418 மணி நேரம் கீதை சொற்பொழிவு ஐயா கொடுத்திருக்கிறாங்க. 12,418 hours 30 minutes. He has given lectures on Gita 8,279 times. யோசிச்சு பாருங்க, 12,000 hours ஒரு குருஜி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கீதையை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக பெருமுயற்சி உலகம் முழுவதும் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் நாம பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போய் சுவாமி சின்மயானந்தா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதான் இன்னைக்கும் நான் பார்க்குறேன். நிறைய பேர் அதைத்தான் செய்யறோம். ஆனால் இன்னைக்கு அதை தமிழ் மொழியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக சுவாமிஜி குருதேவனுடைய ஆத்மா இதை நிச்சயமாக பூரணமாக அங்கீகரித்து இன்று இவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க என்று நிச்சயமாக வாழ்த்துவார்கள். எனக்கு தெரியும், இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை வைக்கும் பொழுதே இது மோஸ்ட்லி இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு என் மனசில் ஒரு சின்ன ஒரு உந்துதல் இருந்துச்சு. இதுக்கு 2-3 காரணம். ஒன்று, அந்த நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பு நமக்கு தெரியும் ஒரு புயல், ஒரு ஸ்ட்ராங் புயல் சென்னை பக்கம்லாம் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல சின்மயா மிஷன் டுக் தட் கால், இன்னைக்கு வேண்டாம், குழந்தைகள் எல்லாருமே வர்றவங்களுக்கு வந்து அசௌகரியமாக இருக்கும். அப்போ தான் யோசித்தேன், கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில் மாதங்களில் என்னுடைய மாதம் மார்கழி என்று சொல்லும் பொழுது எப்படி மார்கழி மாதத்திற்கு முன்னதாக இந்த பகவத்கீதை 18 ராகத்தை நாம் நிரூபிக்க முடியும் என்று நினைத்தேன். என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிக பிரியமான மார்கழி மாதத்தில் 10வது சாப்டர் பகவத்கீதையில் அவர் சொல்லியிருப்பது போல மார்கழி மாதத்தில் 2வது நாள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அது அவருடைய முடிவு, அது ஆண்டவனுடைய சித்தம். இன்னைக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கூட உங்கள் நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு இன்னைக்கு கரெக்டாக இங்கே ஆஜராயிருக்கிறீங்க. இந்த 18ங்கிற நம்பர் ஒரு பெரிய ஒரு நம்பருங்க. சபரிமலைக்கு போகிறீங்கன்னா 18 ஸ்டெப்ஸ் ஏறி ஆகணும். மோட்சத்தை அடைவதற்கு 18 சின்ன சின்ன மலைகளை கடக்கணும், 18 பாதைகளை கடக்கணும், 18 படிகள் சபரிமலையில் இருக்கு. மகாபுராணத்தை பார்க்கும் பொழுது 18 புராணம், உபபுராணத்தை பார்க்கும் பொழுது அதுவும் 18, தர்மசாஸ்திரத்தை பார்க்கின்றோம் அதுவும் 18, மகாபாரதம் முழுவதும் 18 பருவமாக இருக்கிறது. அதில் பகவத்கீதையை மகாபாரதத்துக்குள்ள பகவத்கீதை எடுக்கிறோம், அதுவும் 18 சாப்டராக இருக்கு. ஸோ அந்த 18 என்பது நம்முடைய ஹிந்து மக்களுடைய நம்முடைய வாழ்வியல் வழியில் இந்த 18க்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு அவங்க 18 ராகத்தோடு முழு பகவத்கீதையும் கூட இந்த நேரத்தில் நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏன்னா 18க்கு சிறப்பு சேற்று 18 ராகமும் இன்று வந்திருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இங்கு நான் பார்க்கின்றேன். மிக முக்கியமாக என்னை பொறுத்தவரை சின்மயா மிஷனுடைய உழைப்பு. இன்னைக்கு 75வது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு சின்மயா மிஷனுடைய குருஜி சுவாமிஜியை ஒரு கோயம்புத்தூர் 2 நாட்களுக்கு முன்பு சுவாமிஜியை சின்மயா ஸ்கூலில் பார்க்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு நம்ம சாமிஜி சொன்னாங்க, இந்த அடுத்த 1 ஆண்டு காலம் ஒரு பெரிய வேள்வியாக 35,000 கிலோமீட்டர் ஒரு பெரிய ஒரு வேள்வி எடுக்கிறாங்க. 5 பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் அதை எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிட்டு அக்டோபர் 22, 23, 24 புதுடெல்லியில் முடிக்கிருக்கிறாங்க. சாமிஜி பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. ஒரு நாள் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டில் புண்ணியாசனை செய்து கொண்டிருந்தார்கள். நானும் அங்கே போய் உட்கார்ந்துருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அந்த வீட்டோடக்காரர் வந்து சொன்னார், அண்ணே வணக்கம், இவர் தான் நம்ம வீட்டோட வாஸ்து எக்ஸ்பர்ட் அப்படின்னார். எனக்கு ஜென்ரலாக அந்த வாஸ்துன்னு சொன்னாவே கொஞ்சம் எனக்கு அலர்ஜிங்க. ஏன்னா அவங்க பிரமிட் கொண்டு வர்றாங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றாங்க. நம்முடைய
சம்பிரதாயத்தில் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அதில் சயின்ஸ் இருக்குன்னு நான் சொல்வது, சில வருடங்களுக்கு முன்பு அந்த அளவுக்கு ஆன்மீக தெளிவு இல்லாத பொழுது எனக்குன்னு இருந்தக்கூடிய ஒரு டவுட். நான் பக்கத்தில் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அந்த வாஸ்தெல்லாம் சொல்கிறாங்களேங்க ஐயா, இது உண்மையான பணம் பண்ணுறக்கா இல்லை உண்மையாலுமே இதில் ஏதாச்சும் சாமர்த்தியம் இருக்கான்னு. அண்ணா என்ன இப்படி கேட்டுட்டீங்க, வாஸ்துப்படி தான் எல்லாமே. ஏன் நீங்கள் ரிக்வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். ரிக்வேதத்தில் ஒரு வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறது ரிக்வேதத்தில் இருக்குது. ஒரு ஸ்லாண்டிங் ரூஃப் தான் இருக்கணும். ஒரு வீடை வந்து ஒரு ரெக்டாங்கிளாக நீங்கள் கட்டக்கூடாது. காற்று வந்து ரூஃபில் அடித்தாலும் கூட மேலே போகணும், அப்போ தான் மேகங்கள் இருக்கும்னு இருக்குது. ரிக்வேதத்தில் ஒரு வீட்டினுடைய ஜன்னல் எப்படி வைக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. ஜன்னல் வந்து நம்முடைய மூக்குக்கு நேராக தான் இருக்கணும். ஜன்னலுடைய மத்திய பகுதி நம்முடைய மூக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லை, ரிக்வேதத்தில் 7 வகையான தண்ணியை பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அந்த தண்ணி எப்படி இருக்கணும். போர் தண்ணி ஒரு தண்ணி, மலை தண்ணி ஒரு தண்ணி, கிணத்து தண்ணி ஒரு தண்ணி, தனித்தனி எழுதியிருக்கிறாங்க. ஏன் அக்னியை கூட 3 வகையாக ரிக்வேதத்தில் பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அடுப்பில் இருக்கக்கூடிய அக்னி வேறு, ஒருவர் இறந்த பின்பு வரக்கூடிய அக்னி வேறு, ஹோமகுண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னி வேறு. இதெல்லாம் வாஸ்துங்க. சரி, நமக்கு தான் ஆன்மீக புரிதல் இல்லையா, ஐயா சொல்கிறாங்களேன்னு கேட்டிருந்தேன். சரி ஐயா, இவ்வளோ பேசுகிறீங்களே, அமெரிக்காவில் ஏங்க ஐயா வாஸ்து பார்க்கல? நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு ஆன்மீக புரிதல் தெளிதல் இல்லாத ஒரு காலத்தில், இப்போவும் யாருக்குமே இல்லைங்க, எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அமெரிக்காவில் ஏங்க ஐயா வாஸ்து இல்லை? அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் ஐயா. கர்ம யோகிகளுக்கு வாஸ்து தேவையில்லை என்கின்ற வார்த்தையை சொன்னார். நீங்கள் கர்ம யோகியாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வாஸ்து பார்க்க வேண்டாம். நல்ல மெத்த படித்தவர், பெரிய ஒரு வாஸ்து நிபுணர். ஒரு வீட்டை நீங்கள் கட்டுறீங்க, அந்த வீட்டை குளிபறிக்கக்கூடிய மனிதர்லிருந்து, செங்கல் வைக்கிற மனிதர்லிருந்து, கொத்தனாரிலிருந்து, அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து ஊத்துற மனிதர்லிருந்து, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்களிருந்து எல்லோரும் அந்த வேலையை கடவுளாக நினைத்து செய்து கர்மயோகியாக செய்தார்கள் என்றால் அங்கே வாஸ்து தேவையில்லைங்கய்யா. நம்ம நாட்டில் பிரச்சனை என்னன்னா, கர்மயோகிகள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். அதனால தான் வாஸ்துவெல்லாம் பார்க்கணும். இங்கே வைங்க, அங்கே வைங்க, ஈசானிய மொழியில் வைங்க, அக்னி மொழியில் வைங்கன்னு சொல்லணும். ஏன்னா வேலை செய்பவர்கள் கர்மயோகியாக மாறல. அப்படி அது என் மைண்டில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. பெரிய தாக்கம். அது சாதாரண ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் கூட, ஏன் இந்த வாஸ்து நிபுணர் கர்மயோகின்னு சொல்கிறாரு? அமெரிக்காக்காரங்க, ஐரோப்பிய நாடுகளில் கர்மயோகின்னு சொல்கிறாங்க, நாம கர்மயோகி இல்லைன்னு ஏன் சொல்கிறார் அப்படி? அதன் பிறகு நம்முடைய சுவாமி சின்மயானந்தா அவருடைய பல லெக்சர்ஸை பார்க்கும் பொழுது நானே பல இடத்துல உணர்ந்திருக்கேன். அல்லது நம்ம சில பேர் டிராவல் பண்ணுறோம், அமெரிக்கா போகிறோம், எப்படி எல்லோரும் அங்கே சமமாக இருக்கிறாங்க. ஒரு ரோடு ஒருத்தர் பெருக்கிறாங்க, கூட்டுறாங்கன்னா கூட அந்த வேலையின் மீது அவர்களுக்கு ஒரு பெருமை. ஹோட்டல் போகிறோம், ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த வேலையின் மீது ஒரு பெருமை. ஒரு பெரிய சிஇஓ இருக்கிறாங்க, யாரும் வந்து அவங்ககிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த சிஇஓ பெரிய ஆள், யாரும் போகிறதில்ல, அவர் பாட்டுக்கு போகிறாரு, அவங்க பாட்டுக்கு வர்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் இது ஏதோ ஒரு இடத்துல நாம் இழந்து விட்டோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில், கடந்த 200 ஆண்டுகளில், 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு இடத்துல ஜாதிகள் வந்து விட்டது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற வார்த்தை வந்துருச்சு. இவர்கள் முக்கியமானவர்கள், ஏன்னா முக்கியமான வேலை செய்கிறாங்க, நாம முக்கியமானவங்க இல்லை, நம்ம முக்கியமான வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு. இதெல்லாம் வரும் பொழுது நம் கர்மயோகிகளாக மாறாமல் கடமைக்காக ஒரு வேலையை செய்கிறோம், பணத்துக்காக செய்கிறோம், சோஷியல் பிரஸ்டீஜுக்காக பண்ணுறோம். இன்னைக்கு சின்மயானந்த மிஷனுடைய மிகப்பெரிய முயற்சியே என்னை பொறுத்தவரை மனிதர்களை கர்மயோகியாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சியில் இருக்கிறான். இன்னைக்கு யாராச்சும் ஒரு சிங்கிள் பாயிண்ட், வாட் இஸ் த மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் சின்மயானந்தா மிஷன் என்று கேட்டால், கீதையை எல்லாத்துட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு மிகப்பெரிய வேள்வி செய்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதனாக நான் பார்த்தேன் என்றால், டு மேக் அ ஹியூமன் பீயிங் எ செல்ஃப் ரியலைஸ்டு சோல், டு கிரியேட் கர்மயோகிஸ் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங் தான் நம்முடைய மிகப்பெரிய மிஷனாக இன்னைக்கு நான் பார்க்குறேன். அடுத்த 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அதை செய்வதற்கு இந்த பகவத்கீதை தமிழில் ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும். எல்லோரும் இதை படிக்கும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும். எல்லோரும் இதை படிக்கும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி மாறணும். நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தெரியாமல் செஞ்சு இந்த ஈகோ என்கின்ற அகங்காரமோ, ஐ என்கின்ற ஒரு வார்த்தையோ, ஒரு சென்ஸ் ஆஃப் நான் வேறு, என்னுடைய ஆத்மா வேறு என்கின்ற புரிதல் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய பெருமையெல்லாம் இந்த உடம்புக்கு வருது, ரொம்ப சந்தோஷம். இந்த உடம்புக்கு சுகம் வேணும், ரொம்ப சந்தோஷம். ஐயா சொன்னாங்க, ரொம்ப சுவையாக உணவு சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா பக்காவாக ஃபோட்டோஜெனிக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம உடம்பையே நம் தவறாக நினைத்து அதை ஆன்மாவாக கருதி அதற்கு வரக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கின்றோம். அந்த பெரிய புரிதல் எத்தனையோ சொற்பொழிவுகள் கொடுத்தாலும் கூட, எத்தனையோ மனிதர்கள் அதை கேட்டாலும் கூட, ஒரு பகவத்கீதையை நம்முடைய தாய்மொழியில் நாம் படிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி வேறு எதிலும் கிடைக்காது. அதனால் நிச்சயமாக நம்முடைய குருதேவ் அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. 12,000 மணி நேரம் அவருடைய உழைப்பு பகவத்கீதையை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இன்னும் ஒரு படி மேலே போய் அதே உழைப்பை
இன்னும் அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்காக தாய்மொழி தமிழ் மொழியில் இந்த பகவத்கீதை இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக நாம் எல்லோரும் படிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே அரசியல் பேசுகிறேன், சாமிஜி தப்பாக நினச்சக்கூடாது. அரசியல் நான் பேசல, யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. நேற்று மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. நேற்று மத்தியானம் நடக்குது, எக்ஸாக்ட்லி டே பிஃபோர் எஸ்டர்டே. இந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றுறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போகுது. நான் அதுக்குள்ளே பொருள் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் நான் போகலிங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மீட்டிங். அப்போ HRNC சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறார். அவர் கேட்குறாரு, இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றினோம்னா செக்குலர் கேரக்டர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார். உடனே ஜட்ஜு திரும்ப ரிப்பீட் கேள்வி கேட்குறாரு அந்த கவுன்சில்கிட்ட, செக்குலரிசம்னா எப்படிங்க கெட்டு போகும்? கோவிலினுடைய தூணில் நீங்கள் தீபத்தை ஏற்றுறீங்க, அது செக்குலரிசம் தானே. கோவிலினுடைய சொத்தில் தானே ஏற்றுறீங்க, நீங்கள் போய் வேறவங்க சொத்தில் ஏற்றினா தானே செக்குலரிசம் கெட்டு போகும். அதுக்கு அந்த HRNC கவுன்சில் டே பிஃபோர் எஸ்டர்டே கோர்ட்டில் வாதிடுறாரு, ஐயா செக்குலரிசம்னா என்னன்னா, இன்னைக்கு ஹிந்து கம்யூனிட்டியில் பாருங்கள், வைஷ்ணவேட்ஸ் இருக்காங்க, வடகலை இருக்கிறாங்க, தென்கலை இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கோச்சிக்குவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன், இன்னைக்கு ஒரு ஹிந்து இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு HRNC, அந்த HRNC-னுடைய இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில், அவங்க ஒரு நீதிபதி முன்பு நின்று செக்குலரிசம் என்பதற்கு ஒரு டெஃபினிஷனை சொல்கிறாங்கன்னா, எங்கேயோ நம்ம எஜுகேஷன் மாடல் ஃபெயில் ஆயிருச்சு. சம்வேர் we have failed as a society. எங்கேயோ ஒரு இடத்துல மனிதர்களாக, சமுதாயமாக நம்முடைய எஜுகேஷன் மாடல் has failed somewhere. இந்த செக்குலரிசத்தை பற்றி இவ்வளவு ஒரு அவப்பெயர்கள், இவ்வளோ தப்பான பிரச்சாரம். ஒரு ரஃபேல் விமானம் வருது, ரஃபேல் விமானத்தை நிறுத்தி வச்சுருக்கோம், அதில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் போகிறாங்க, ஒரு தேங்காய் உடைக்கிறாங்க, ஒரு பூ போடுறாங்க, அதை 4 பேர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறாங்க, இட் இஸ் எகெயின்ஸ்ட் த செக்குலர் ஈத்தோஸ் ஆஃப் அவர் பாரத் நேஷன், ஹவு டேர் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கோஸ் அண்ட் பிரேக்ஸ் அ கோக்னட் அப்படின்னு. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, தி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பதவி ஏற்ற உடனே அவர் போகிறது வாஷிங்டனில் ஒயிட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போகிறாங்க. பிகாஸ் தேர் வெரி கிளியர் கிறிஸ்டியன் வேல்யூஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய செப்டர் இருக்கும். நம்ம பாராளுமன்றத்தில் எப்படி செங்கோலை வைத்து இந்தியாவுடைய இறையாண்மை என்று பேசுகின்றோமோ, சில மனிதர்கள் அது செக்குலர் ஃபேப்ரிக்கு எதிராக செங்கோலை வச்சிருக்காங்கன்னு சில மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யாருக்காவது நாளைக்கு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த செப்டரை உள்ளே கொண்டு நடுமையத்தில் வைத்த பிறகு தான் அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர் சேர்லேயே உட்கார்றாரு. இது வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியாவில் மட்டும் எதற்கெடுத்தாலும் செக்குலரிசம், செக்குலரிசம், நாட் செக்குலர் கேரக்டர். அது உச்சபட்சமாக ஒரு கோர்ட்டில் போய் வைஷ்ணவேட்ஸும் வடகலை தென்கலை இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், அதனால தான் நாங்கள் தீபத்தில் தூணேத்தாமல் இருக்கிறோம், இதை மயிலான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ தான் நினச்சா, பகவத்கீதை என்பது இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தை தாண்டி வீட்டுக்குள்ள எல்லா வயசுலையும் படிக்கிறோம். நமக்கு இன்னைக்கு நிறைய என்ன சொல்லிடுறாங்க, சின்ன பசங்க படித்தா போதும் அப்படின்னு. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. இன்னைக்கு சிறியவர்களை விட பெரியவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். காரணம், நம்முடைய வாழ்க்கை கர்மயோகிகளாக மாறணுங்க. அடுத்த சமுதாயம், ஏன்னா ஹிந்து வே ஆஃப் லைஃப் இன்னைக்கு சாமிஜி பேசுவாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. இட் இஸ் நெவர் அகெயின்ஸ்ட் எனி ரிலீஜியஸ் ட்ரைப் ஆர் நோட்டிஃபிகேஷன் ஆர் டினாமினேஷன், கிடையவே கிடையாது. எல்லோரும் சிகாகோல சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொன்னது போல் 1893 அவருக்கு முன்னாடி எல்லாரும் பேசுகிறாங்க. விவேகானந்தர் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் பேசுகிறார். அவருக்கு முன்பு பேசினவங்க எல்லாமே நான் ரிலீஜியன், மை ரிலீஜன் இஸ் த கிரேட்டஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜன் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு குரு, ஒரு மனிதன் அதை தோற்றுவித்தார். ஆனால் அந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப், இது ஆதியும் முதலும் இல்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கையினுடைய வழியில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இதை யார் தோற்றுவித்தாங்க யாருக்குமே தெரியாது. அதனால தான் அதை வே ஆஃப் லைஃப் என்று சொல்லுகின்றோம். விவேகானந்தர் இந்த ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, சின்ஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் மென்ஷனிங் யூ பிலாங் டு அ பர்டிகுலர் ரிலீஜியன், ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு சே ஐ பிலாங் டு த ரிலீஜியன் தட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால், விவேகானந்தருடைய அந்த லெக்சர் மட்டும் இல்லைங்க, if you look at this multiple lectures and connect to his Chicago speech, then we will very clearly know விவேகானந்தர் மேடையில் தம்பட்டம் அடிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்ல, நீ இந்த ரிலிஜன், நான் மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன், ஐ எம் கிரேட். விவேகானந்தர் அதை சொல்லவே இல்லைங்க. அவர் சொன்ன கருப்பொருள் என்ன, எல்லாருமே ரிலிஜன் சொல்றனால நான் ஐ பிலாங் டு தி மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன் என்கின்ற கருத்தை இங்கே வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. காரணம், ஒரு வே ஆஃப் லைஃப்ல இருந்து நான் வர்றேன் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இதை குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப், அவர் வே ஆஃப் லைஃப் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆர் அ வே ஆஃப் ஒர்க்ஷிப் ஆர் த வே ஆஃப் ப்ரேயர். இது புரியாத வரைக்கும் இந்தியாவில் இந்த செக்குலரிசம் டிபேட் நடந்துகிட்டே இருக்கும். காரணம், இந்த செக்குலரிசம் என்கின்ற வார்த்தையே பிரியாம்பிளில் எமர்ஜென்சி டைமில் தான் கொண்டு வரும். அம்பேத்கர் அந்த கான்ஸ்டிடியூஷனல் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ், they had a same discussion.
1946, 47, 48 அந்த பீரியட்ல டிராஃப்டிங் நடக்கும் பொழுது இதே டிஸ்கஷனை பார்லிமெண்ட்ல வச்சாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் செக்குலர் கேரக்டரா இருக்கணுமா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க செக்குலர் கேரக்டரா இருக்கணும். அடுத்த கேள்வி கேட்டாங்க, செக்குலர் என்கின்ற வார்த்தையை கான்ஸ்டிடியூஷன்ல பயன்படுத்தணுமா? எல்லாருமே பிஎன் சப்ரு அவங்க, ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவங்க, திரு அம்பேத்கர் அவர்கள், whoever part of the drafting committee, everybody said செக்குலர் என்கின்ற வார்த்தை தேவையில்லை. காரணம், செக்குலர் என்று சொல்லாமலே இந்திய மக்களுக்கு செக்குலர்னா என்னன்னு புரியும் பொழுது எதற்காக செக்குலர் என்கின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்? அதனால தான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புக், இன்னைக்கு வர கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்றாங்க. யாராவது நீங்கள் பார்லிமெண்ட் மியூசியமோ அல்லது நேச்சுரல் நம்ம சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஆர்ட்ஸ் மியூசியமுக்கோ போனீங்கன்னா யூ சி த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். எடுத்து பார்த்தீங்கன்னா யூ சி குருஷேத்ரா கான்ஸ்டிடியூஷனை திருப்பி பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா பேக்ரவுண்டில் பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து குருஷேத்ராவில் பிரிண்ட் ஆயிருக்கும். யூ சி ஆல் த திங்ஸ் தட் இஸ் கனெக்டட் டு த ஹிந்து வே ஆஃப் லைஃப், அது கான்ஸ்டிடியூஷனல் பேஜில் பேக்ரவுண்டாக வச்சு கான்ஸ்டிடியூஷனை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் 1950 கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நம்முடைய மேக்கர்ஸே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, இது ஒரு ஹிந்து வே ஆஃப் லைஃப்ல இந்த நாடு இருக்கு. ஸோ வி கேனாட் அஸ்கிரைப் தட் டு அ ரிலீஜன். ரிலீஜன் சொன்னால் டாக்டரின் வந்துடும், அதுக்குள்ள நம்ம வைக்க வேண்டாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில தான் இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரிஜினல் டிராஃப்டே நம்ம ஹிந்து வே ஆஃப் லைஃபை டெபிக் பண்ணி அங்கே இருந்துச்சு. கொனார்க் இருந்துச்சு, கொனார்க்கினுடைய சன் டெம்பிள் அது ஒரு பேக்ரவுண்ட், சோலாஸ் ஒரு பேக்ரவுண்ட், அதெல்லாம் வச்சு தாங்க கான்ஸ்டிடியூஷன் பிரசன்டே பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே திரிச்சு மாறி அது வேற மாதிரி போயிருச்சு. அதனால் இன்னைக்கு பகவத்கீதையினுடைய அவசியம் எல்லோருக்கும் தேவை. ஒரு என்லைட்டன்ட் செல்ஃப் என்லைட்டன்ட் பீயிங்ஸாக நம்ம உருவாக்கணும். தட் இஸ் ஆர் பிக்கஸ்ட் சேலஞ்ச் பிஃபோர் அஸ். ஏன்னா விக்ஷித் பாரத் நடக்கணும் அப்படின்னா நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் எக்கானமிங்க, ரியலைஸ்டு சோல்ஸ் வேணும். தட் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ செல்ஃப்லெஸ் மாங்க்ஸ். இந்த மாங்க்ஸ்னால மட்டும்தான் அது சாத்தியம். பற்றே இல்லாமல் பற்று இருக்கணும். ஐ ஆல்வேஸ் பிலீவ், எனக்கு பற்றே இல்லைன்னு யார் சொன்னாலும் கூட நான் நம்ப மாட்டேங்க. பற்று இல்லாமல் பற்று இருக்கிறவங்க வேணும். பற்று இல்லாமல் பற்று இருக்கணும். அவங்க பற்று என்ன? பகவத்கீதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய பற்று. பற்று இல்லாத ஒரு பற்று இருக்கும் பொழுது மட்டும்தான் மேஜிக் பாசிபிள். அதனால் நிச்சயமாக சின்மயா மிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா குருஜி சுவாமிஜிஸ் இது ஒரு பெரிய வேள்வியாக பகவத்கீதையை கொண்டு போகணும். மூளை முடுக்கெல்லாம் எடுத்துட்டு போகணுங்க. என்லைட்டன்ட் செல்ஃப் பீயிங்ஸை உருவாக்கணும். அதன் மூலமாக கர்மயோகியை உருவாக்கணும். அந்த இந்தியா வரும் பொழுது நிச்சயமாக அது விக்ஷித் பாரத் இந்தியா என்று நாம் சொல்லலாம். அது நிச்சயமாக நடக்கும். பாரத பிரதமருடைய கனவு அது. அது வரும் பொழுது இந்தியாவுடைய மொத்த பொட்டன்ஷியல் இந்த உலக நாடு பார்க்கும். அதற்காக நாம் காத்திருப்போம், அதற்காக உழைப்போம். இந்த 19 பேர் இங்கே இருக்கிறவங்க எப்படி இன்னைக்கு ஒரு சேவையாக இதை செய்திருக்கின்றார்களோ, இங்கே வந்திருக்கக்கூடிய சின்மயா மிஷனுடைய டிவோட்டிஸ் எப்படி சேவையாக உங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றீர்களோ, தொலைக்காட்சி மூலமாக இந்த கேமரா மூலமாக இன்னும் ஆயிரம் மக்களுக்கு, லட்சம் மக்களுக்கு அது போகட்டும். அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் ஓடுற வாழ்க்கையை நிறுத்திட்டு உள்ள ஒரு நிமிஷம் பார்த்தாங்கன்னா they will change. எல்லாரும் ஓடுற வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இன்டர்னலாக ஒரு நிமிஷம் பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, 2020 மேட்ச் கமெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எனக்கும் நேரம் இருக்கு, எல்லாரும் இந்த வேலையை செய்யறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அமைதியா இன்சைடு பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதான் நம்முடைய துரதிர்ஷ்டம். அது நடக்கட்டும். நிறைய நம்முடைய சுவாமி மித்ரானந்தா அவர்களுடைய லெக்சர்ஸ் நிறையா போகட்டும். சுவாமி சுரேஷானந்தா அவர்களுடைய கர்மயோகிக்கான அந்த வேலைகள், இந்த பணிகள் நிறைய போகட்டும். அதை பார்த்து மக்கள் வரட்டும். ஒரு மாற்றம் இந்தியாவில் வரட்டும். உலகத்தினுடைய விஸ்வகுருவாக நாம் மாறுவோம். அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சின்மயா மிஷன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா குருஜி சுவாமிஜிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.